ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை மீண்டுமாக காஸ்பல் பிரேயர் மினிஸ்ட்ரியின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த காலை வேளையிலும் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை என்ற தலைப்பில் உங்களை சந்திக்க தேவன் பாராட்டின கிருபைக்காய் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கி நிறைய பேருடைய வாழ்க்கையில் நல்லா இருப்பாங்க, கை கால் நல்லா இருக்கும். ஆனால் வேலைக்கு போகணுன்னு ஒரு எண்ணம் இருந்தாலும் வேலைக்கு போய் தேட மாட்டாங்க. படித்த படிப்புக்கு ஏற்ற வேலை கிடைக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இப்படியே அவங்களுடைய நாட்களை கடத்தி கொண்டே போவாங்க. ஆனால் கடைசியில் அவங்க நினச்சதையும் அவங்க செய்ய மாட்டாங்க, அவங்களுடைய பெற்றோர்கள் நினச்சதையும் செய்ய மாட்டாங்க. அவங்களுக்கு தேவையான அவங்க விரும்புகிற காரியத்தை அவங்களால செய்ய முடியாது. ஏன் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னா, வேத பகுதி இப்படியாய் நமக்கு காட்டுகிறது. நீதிமொழிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தில் 5, 6, 7, 8, 9 வசனங்களை நீங்கள் வாசிப்பீர்களானால், அங்கே ஞானத்தினால் நிரப்பப்பட்ட ஒரு தேவ மனிதர், உலகத்திலேயே இன்றைக்கு ஞானமான ஒரு மனுஷர் என்று சொல்லப்படுகிற சாலமோன் என்பவர் ஒரு எறும்பை போய் பார்க்கிறார். அந்த எறும்பை போய் பார்க்கும் பொழுது அதனுடைய சுறுசுறுப்பையும் அதனுடைய சேகரிப்பு தன்மையும் அதனுடைய தலைமைத்துவத்தையும் அவர் பார்க்கிறார். அவர் சொல்லுகிறார், சோம்பேறியே, நீ எதுவரைக்கும் தூங்கி கொண்டிருப்பாய், எவ்வளவு நேரம் படித்திருப்பாய், எப்பொழுது உன் தூக்கத்தை விட்டு எழுந்திருப்பாய் என்று சொல்லி மற்ற உழைக்காத ஜனங்களுக்கும் சோம்பேறித்துவத்தில் இருக்கிற ஜனங்களுக்கும் இப்படியாக சாலமோன் ஒரு அட்வைஸை கொடுக்கிறார். அது யாரை பார்த்து கொடுக்கிறார்? அவர் ஒரு சின்ன எறும்பை குறித்து சொல்லுகிறார். அந்த எறும்பை குறித்து அது சொல்லும் பொழுது என்ன சொல்லுகிறார்? 8வது வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறது, கோடை காலத்திலே தனக்கு ஆகாரத்தை சம்பாதித்து அறுப்பு காலத்திலே தனக்கு தானியத்தை சேர்த்து வைக்கவும். 7வது வசனத்தில் இப்படியாய் சொல்லுகிறது, அதற்கு பிரபுவும் தலைவனும் அதிகாரியும் இல்லாதிருந்தோம். நல்லா கவனிச்சுங்க, இன்னைக்கு நமக்கு ஒரு எஜமான்கள் இருந்தோம், நமக்கு ஒரு முன்னோடியான ஆட்கள் இருந்தோம், அவர்கள் சொல்லுகிறதையும் நம்ம கேட்காம இருக்கிறோம். ஆனால் இந்த எறும்புக்கு, சின்ன எறும்புக்கு ஒருவரும் பிரபுவாகவும் இல்லை, தலைவராகவும் இல்லை, ராஜாவுமா இல்லை. ஆனால் அவைகள் வருகிற நாட்களுக்கு ஏற்ற காரியங்களை இந்த கோடை காலத்தில் அது சேகரிக்கிறது மாத்திரமல்ல, அதனுடைய காரியத்தில் சுறுசுறுப்போடு, அது பலவீனமான பாண்டமாக இருந்தாலும் தன்னுடைய சின்ன 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 சேமிப்பின் நிமித்தமாக ஒரு பெரிய காரியத்தை செய்கிறது. நீங்கள் டிவியில் கூட ஒரு நியூஸில் பார்த்துருப்பீங்க, ஒரு 10 எறும்பு சேர்ந்து ஒரு 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 தங்க நகையை சுமந்து கொண்டு போகிறத நாம் பார்த்துருக்குறோம். அது உண்மையாகவே அது ஒரு இடத்துல நடந்ததுனால தான் அந்த காரியங்களை அட்வர்டைஸ்மெண்ட்டில் கூட போட்டாங்க. அதுபோல் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம இடத்துல இருக்கிற எல்லா துர்குணத்தையும் சோம்பேறித்தனத்தையும் நிர்விசாரணத்தையும் எடுத்து போட்டோமானால் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு என்ன இலக்கு வைத்திருக்கிறதோ அந்த இலக்கை அடைவதற்கு சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்று இந்த வேத பகுதி நமக்கு கற்றுத்தருகிறது. இந்த காலைய வேளையில் கூட இந்த வீடியோவை பார்க்கிறவர்களும் அதே போல அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கிறது மாத்திரமல்ல, அதிகாலையில் தங்களுடைய வேலையை செய்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நம்முடைய கடமைகளை நாம் செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். பெற்றோர்களை எதிர்பார்த்து கொண்டு அல்லது சகோதரர்களை எதிர்பார்த்து கொண்டு இல்லாமல் நம்மளால் முடியும் என்று சொல்லுகிற அந்த சின்ன எறும்பினிடத்தில் இந்த பாடத்தை நாம் கற்றுக்கொண்டு அதன் வழியில் நாம் செயல்படுகிறவர்களாக இருக்கணும். ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் சோம்பேறித்தனத்தினால் அநேகர் இரவெல்லாம் முழித்திருக்கிறதும் பகலெல்லாம் தூங்குறதுமான காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே அதிகாலையில் எழுந்து எல்லா காரியங்களையும் செய்வதற்கு இந்த வேத பகுதி நமக்கு தந்திருக்கும் என்று சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் நமக்கு இப்படிப்பட்ட காரியத்தினால் நடத்தும்படியாக நம் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் மகா பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆண்டவரே, உம்முடைய படைப்பாய் இருக்கிற இந்த எறும்பினிடத்திலிருந்து நாங்கள் இன்றைக்கு கற்றுக்கொள்ளுகிறோம். நாங்கள் சோம்பேறியாய் இல்லாத அளவுக்கு சுறுசுறுப்பாக கோடை காலத்தில் தானியத்தை சேர்த்து வைக்கிறவர்களாக, எங்களுக்கு ராஜாவும் மந்திரியும் இல்லாதிருந்த பொழுதிலும் அந்த காரியத்தை அந்த சின்ன எறும்பு எப்படி சுறுசுறுப்போடு செயல்படுகிறதோ அதே போல ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் ஆத்மா வாழ்க்கையிலையும் சரீர ரீதியான காரியங்களிலும் நாங்கள் சுறுசுறுப்போடு சோம்பேறித்தனம் இல்லாமல் ஆண்டவரை சேர்க்கிறவர்களாக, ஆண்டவரை உழைக்கிறவர்களாக நாங்கள் மாற எங்களுக்கு உதவி செய்திருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.